இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தென்காசி நகராட்சியினுடைய 2வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திரு உமா மகேஸ்வரன் அவர்களை பத்தின ஒரு சிறப்பு நேர்காணலை நாம் பார்க்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். தென்காசி நகராட்சியினுடைய 2வது வார்டு நகரமன்ற உறுப்பினரா பொறுப்புல இருக்கீங்க. இது எத்தகைய பொறுப்புன்னு நீங்க நினைக்கீங்க? அதாவது சார், நம்ம அரசியலமைப்பு படி பார்த்தீங்கன்னா இருக்க பிரதிநிதிகள்ல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தான் மிக முக்கியமான பொறுப்புகள் பல உள்ளது. இப்போ சட்டமன்றம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளில் மட்டும்தான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா மக்களோட அடிப்படை தேவை, உதாரணத்துக்கு ஒரு குடிநீர் பிரச்சனையோ, ஒரு வாரங்கள் பிரச்சனையோ, தெருவிளக்கு பிரச்சனையோ, சாலை வசதியில இருந்து அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் உள்ளாட்சி பிரதிநிதியால மட்டும்தான் அதை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அந்த பதவிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏக்கு நிகரான பதவியாக தான் நான் கருதுறேன். அதே மாதிரி மக்களுக்கு நேரடியா அனைத்து மக்களையும் பார்க்கணும்னா, இப்போ ஒரு வார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வார்டுல எம்எல்ஏவால மொத்த சட்டமன்றத்திலையும் அலைஞ்சு எல்லா மக்களையும் பார்க்க முடியுமானா கஷ்டம். ஆனா எங்களை மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அப்படி கிடையாது. 1500 வீடு இருக்குன்னா 1500 வீடையும் எங்களால ஃபாலோ பண்ண முடியும். அவங்களோட குறைகளை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை எங்களால செஞ்சு கொடுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல உள்ளாட்சி பிரதிநிதிங்கிறது மிக முக்கியமான பொறுப்பு. அது மாதிரி அதை வகிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். உங்களுடைய அரசியல் பயணம் எப்போ ஆரம்பமாச்சு? என்னோட அரசியல் பயணம்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா, என்னோட பேக்ரவுண்ட் அப்பா ஒரு அரசியல்வாதி, விவசாயி பிளஸ் ஒரு அரசியல்வாதி. அவரு இளம் வயசுலே அரசியல்ல ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்காக சிறை சென்று அப்படி வந்த அரசியல்வாதி. அதை பார்த்துதான் நம்மளும் அரசியலுக்குள்ள வந்தோம். நான் உறுப்பினர் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு, அதாவது என்னோட பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு வரும்போது என்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சேன். அப்போதுல இருந்து அப்பா கூட அரசியல் கூட்டங்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு அரசியல் கூட்டங்களுக்கு மற்ற நிகழ்வுகளுக்கு நான் என்னோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்த உள்ளாட்சி பிரதிநிதியா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னதாகவே பல சமுதாய பணிகள்ல என்ன நான் ஈடுபடுத்தி கொண்டுதான் நம்ம இந்த கொரோனா காலங்களா இருக்கட்டும், இதே வார்டுல பல நலப்பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதன் அடிப்படையில சிறு வயதுல இருந்தே நம்மளுக்கு அரசியல் மேல ஒரு ஆர்வம், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும், சமுதாய தொண்டு செய்யணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. அதுபடியே நம்ம அரசியலுக்கு வந்தோம். நம்ம வார்டு பகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தா பயன்பெறுவாங்க? ஸோ அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சார், ஹவுசிங் போர்டு ஃபார்ம் ஆகி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 32-33 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ ஹவுசிங் போர்டில் இருந்து இந்த வீடுகளை கட்டி மக்களுக்கு அலாட் பண்ணும் போது அமைத்து கொடுத்த வார்டுகள் இப்போ வரைக்கும் அதை பராமரிக்கப்படலை. அந்தந்த வீட்டில் உள்ள பொதுமக்கள் தான் அதை பராமரிச்சுட்டு வராங்க. ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக சுற்றுப்பரப்பில் கூடின சுற்றுப்பரப்பு அளவு கொண்ட வார்டு நம்ம வார்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மொத்த வார்டுலையுமே வாரங்கால் பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அதுல எமர்ஜென்சியான விஷயங்கள், எந்த பகுதியில ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடிய வார்டுகளை மட்டும் நம்ம நகராட்சி கூட்டத்துல நம்ம முறையிட்டு அதுக்குண்டான ஃபண்ட்ஸ்ல வாங்கி நம்ம தீர்வு கொடுக்கும். ஏன்னா மொத்த வார்டுக்கும் நம்ம அந்த வாரங்கால் பண்ணி பண்ணணும்னா அது பெரிய பட்ஜெட் வேணும். ஸோ அதுதான் என்னோட பல முறை நான் வாதிட்டு அதுக்காண்டி விஷயங்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது கிடைத்தது அப்படின்னா மொத்த வார்டும் சார்பாகவும் புது வாரங்கால் அமைக்கும் பணி நடந்ததுன்னா எனக்கும் சந்தோஷம், பொதுமக்களும் அனைவரும் சந்தோஷம். சார், நீங்க நகரமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கோம்னா அது எந்த மாதிரியான ஒரு திட்டம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நகர்மன்ற உறுப்பினர் பதவியேற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புது அங்கன்வாடி மையம் அமைத்து கொடுத்தது தான் எனக்கு மகிழ்ச்சியான திட்டம். அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா அங்கன்வாடி நம்ம வார்டில் இயங்கிட்டு வருது. அதுல உள்ள சின்ன பிள்ளைங்களை எல்லாமே அந்த பழைய கட்டிடம்ங்கிறது வாடகை கட்டிடத்துல தான் அங்கன்வாடி மையம் இயங்கிட்டு வந்துச்சு.
ரொம்ப மோசமான நிலையில தான் அந்த கட்டிடமே இருந்தது. ப்ராப்பரா அவங்களுக்கு சமையலுக்கு ஒரு கூடம், பிள்ளைங்க போற ரெஸ்ட் ரூம், எந்த வசதியும் இல்லாம ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. அதுக்காக நம்ம நகரமன்ற கூட்டத்தில் பேசி நம்ம அங்கன்வாடி மையம், புது அங்கன்வாடி மையம் எல்லா வசதிகளோட திறக்கப்பட்டு இப்போ உள்ள நம்ம பகுதி மக்கள் குழந்தைகள் எல்லாருமே நல்ல பயன்பட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு திட்டம். ஹவுசிங் போர்டு பகுதிக்கு இன்னும் எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் சாலை வசதியில இருந்து குடிநீர் வசதி எல்லாமே ஓரளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக நல்ல முறையில் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹவுசிங் போர்டு 2வது வார்டோட பிரதான சாலை கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கு. அதை நான் பலமுறை நகர்மன்ற கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கேன். நான் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. 1. 2வது என்னன்னா, இங்கு உள்ள பகுதியில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்கள விளையாட்டுல ஊக்குவிக்கும் வகையில இங்க ஒரு இண்டோர் ஸ்டேடியம், உள் விளையாட்டு அரங்கு அமைக்கணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஆசை. ஸோ அதை ஃபியூச்சர்ல எப்படியாச்சும் கொண்டு வரணும். அதுக்கு அந்த உள் விளையாட்டு அரங்கை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி என் வார்டுக்கு அதை கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணேன். இந்த 2 வருஷத்துல ஹவுசிங் போர்டு வார்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பீங்க. அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நகர்மன்ற உறுப்பினரா, இந்த 2வது வார்டுக்கு நகரமன்ற உறுப்பினரா பதவியேற்று பல திட்டங்களை முயற்சி செஞ்சு நகராட்சியிலிருந்து நம்ம அந்த வார்டுக்காக பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதுல முக்கியமான திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வார்டுகால் பிரச்சனை மிக மோசமான நிலையில இருந்தது. அதுதான் நான் செஞ்ச முதல் திட்டமா நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியுமே கவர்மெண்டால் அப்ரூவல் செய்யப்பட்ட மனைகள், வீட்டு மனைகள். அது மாதிரி ஸ்கீம் ஏரியா, ஹவுசிங் போர்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, நம்ம வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து போட்ட ஏரியா. அந்த டிபார்ட்மெண்ட் ஏரியாலே நம்ம வார்டிலே அனுமதி அப்ரூவலான மனைகள்ல ஒரு 60ல இருந்து 70 வீடுகள் வரைக்கும் குடிநீர் தண்ணி இல்லாத சூழ்நிலை நிலவி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா அவங்களுக்கு பகிர்மான குழாய் சப்ளையே இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. நம்ம பதவியேற்று அதை நகராட்சி மூலியமா பெற்று இன்னைக்கு குடிநீர் லைன் சீரமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூங்கா அமைச்சு ஹவுசிங் போர்டு ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகுது. நம்ம வார்டுல 32 வருஷத்துக்கு முன்னாடி பூங்கா அமைச்சதோட இதை யாருமே அதை சீரமைக்கவோ புனரமைக்கவோ எதுவுமே செய்யலை. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம 3 பூங்காவை சீரமைச்சு கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா ஃபண்டு வாங்கி நம்ம 3 பூங்காவை சிறுவர் பூங்காக்கள் சீரமைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மெயின் ரோடு, நம்ம ஹவுசிங் போர்டு மதுரை ஹைவேயோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ மெயின் ரோட்ல சரியான வெளிச்சம் இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுல நம்ம ஒரு ஹைமாஸ் லைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நிறைய சிறு சிறு பாலங்கள், நிறைய இடத்துல பாலங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலும் குடிநீர் பிரச்சனைகள், வாரங்கள் பிரச்சனைகள் நிறைய நம்ம வார்டுல இருக்கதான் செய்யுது. ஸோ அதையும் சீரமைக்க மேற்கொண்டு கண்டிப்பா நம்ம போராடி அதை பெற்று தருவோம்.